பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வுது செய்யும் முறை. ஒவ்வொரு முஸ்லிமும் தான் தொழுவதற்கு முன்னர் எவ்வாறு வுது செய்வதென்பது என்று அறிந்திருப்பது அவனது கடமையாகும். வுது செய்வதற்கு முன்னர் தான் அல்லாஹ்வுக்காக வேண்டி வுது செய்வதாக மனதில் எண்ணிக்கொள்ள வேண்டும். இதற்கு நீயத் என்று கூறப்படும். இந்த நீயத்தை வாயால் மொழியக்கூடாது. இவ்வாறு இதனை வாயால் மொழிவது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட பித்அத் என்னும் காரியமாகும். பின்னர் இரு முன்கைகளையும் 3 முறை நன்றாக கழுகிக்கொள்ள வேண்டும். பின்னர் வாய்க்கு 3 முறை தண்ணீர் எடுத்து வாயை கொப்பளித்துக் கொள்ள வேண்டும். அத்துடனே மூக்குக்குள் தண்ணீர் செலுத்தி 3 முறை மூக்கை சீறிக்கொள்ள வேண்டும். பின்னர் முகத்தை 3 முறை நன்றாக கழுகிக்கொள்ள வேண்டும். அகலத்தில் ஒரு காது முதல் அடுத்த காது வரையிலும், நீளத்தில் நெற்றிமுடி முளைக்கும் இடத்திலிருந்து நாடி அடி வரையிலும் கழுகிக்கொள்ள வேண்டும். பின்னர் இரு கைகளையும் முழங்கைகள் உட்பட 3 முறை கழுகிக்கொள்ள வேண்டும். முதலில் வலது கையும் பின்னர் இடது கையுமாக கழுகிக்கொள்ள வேண்டும். பின்னர் தண்ணீர் தொட்டு தலையை தடவிக்கொள்ள வேண்டும். தலை தடையும் பொழுது இரு கைகளையும் தலையை முன்பக்கம் வைத்து பின்னர் பிடரு வரை அந்த கைகளை கொண்டு செல்ல வேண்டும். பின்னர் அதே கைகளை முன்பக்கமாக எடுத்து வர வேண்டும். அதன் பின்னர் அதே கைகளால் இரு காதுகளையும் தடவிக்கொள்ள வேண்டும். காதுகளை தடவும் பொழுது ஆட்காட்டி விரலை காதுக்குள் உட்பக்கமாக நுழைய வைத்தும் பெருவரலின் மூலமாக காதின் வெளிப்பக்கத்தையும் தடவிக்கொள்ள வேண்டும். பின்னர் இரு கால்களையும் 3 முறை கழுகிக்கொள்ள வேண்டும். கால்களை கழுவும் பொழுது குதிகால் கரண்டைக்கால் உட்பட நன்றாக கழுகிக்கொள்ள வேண்டும். முதலில் வலது காலும் பின்னர் இடது காலுமாக நன்றாக இரு கால்களையும் கழுகிக்கொள்ள வேண்டும். பின்னர் வுதுஇன் துஆவாகிய அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு